ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. விபீஷணன் உன்னை சபிச்ச அந்த வேதவதி தான் சீதையாக பிறந்திருக்கா அப்படின்றத நினைவுற்றார். அப்போ பல அறிவுரைகளை சொன்ன விபீஷணன் இறுதியில் சித்த கூட தளராத கற்ப உடைய அந்த சீதையை ராமர்கிட்ட விட்டுடும், இதை தவிர சிறந்த ஒரு வெற்றி உனக்கு கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறார். ஹிரண்யன், பிரகலாதன் இவாளுடைய வரலாற்றை ரொம்ப விவரமாக விபீஷணன் அப்போ ராவணனுக்கு உரைக்கிறார். இப்படின்னு கம்பர் ஒரு இடத்துல காட்டுறார். இந்த விஷயம் ஹிரண்யன் வரலாறு, பிரகலாதன் வரலாறு சொல்லப்பட்டது அப்படின்றது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஹிரண்யன் பற்றின பேச்சே வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் கம்ப ராமாயணத்தில் ஹிரண்யன் எப்படி அழிஞ்சான் அப்படின்றத விவரமாக எடுத்து சொல்லி ராவணனை விபீஷணன் எச்சரிக்கிறதா வருது. இப்படி ஹிரண்யனுடைய கதையை எடுத்து சொல்லும்பொழுது ராவணன் ரொம்ப கோபமடைகிறார். பலமிக்க ஹிரண்யனுடைய மகனான பிரகலாதனுக்கு என்ன குணமோ அந்த குணத்தை உடைய நீ வச்சுட்டு இருக்க, சூழ்ச்சியை நடத்தி நான் அந்த மனுஷா கிட்ட தோல்வி அடைஞ்ச பிறகு லங்கை என்னும் செல்வத்தை நீ அடைஞ்சுடலாம், அரசனாக வாழலாம்னு நினைக்கிறியா? அது நடக்கக்கூடிய காரியமானு ராவணன் கேட்குறார் விபீஷணன். அப்போது ராவணன் அப்போ இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட நீ பேசுகிறத விட்டுட்டு நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிடுற. அழிவு காலத்தில் நெருங்கிட்டதுனால தான் வசம் இழந்திருந்த ராவணன் விபீஷணன் பேச்சை ரொம்ப கேட்டு கோபந்தான் வருதே ஒழிய அவருக்கு எந்த நியாயத்தையும் எடுத்துக்கிற நிலையில் அவர் இல்லை. நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரோதிக்கு விசுவாசமாக இருக்கிறவனோட வாழறதை விட கொடுமையான கோபத்தோடு இருக்கிற கடுமையான விஷப்பாம்போடு வாழறதே மேலு. உலக வழக்கில் உறவினருடைய தன்மை எத்தகையதுன்னு எனக்கு தெரியும். ஒருத்தனுக்கு துன்பம் வரைச்சி அவனுடைய உறவினன் மகிழ்ந்து போகிறான். ஒருத்தன் புகழ் வாய்ந்தவனாக இருந்துட்டான்னாக்கா அவன் எவ்வளோ சிறப்பாக தன்னுடைய கடமையை செஞ்சால் கூட சரி, அவனுடைய உறவினர்கள் அவனை அவமதிக்கத்தான் செய்கிறாங்க. அவனுடைய வீழ்ச்சியை தான் அவன் நாடுறாங்க. உறவினர்களிடையே பொறாமை தான் நிலவருது, கெட்ட எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. அவள் அஞ்ச தகுந்தவா தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முன்ன ஒரு முறை தாமரை குளத்தில் நின்றிருந்த யானைகள் தங்களை பிடிக்க சில கருவிகளோடு வந்துட்டு இருந்த மனுஷாலை பார்த்து அவள் கூட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதை இப்போ நான் சொல்கிறேன். மிருகங்களினால் ஆபத்தில்லை, ஆயுதங்கள்னால ஆபத்தில்லை, ஆனால் சுயநலம் கொண்ட நம்மவர்களிடையே நமக்கு ஆபத்து நேரிடும். நம்ம பிடிக்கிற வழியை நம்ம சார்ந்தவாளே காட்டி கொடுப்பான்றதுல சந்தேகம் இல்லை. நமக்கு நேரிடுற ஆபத்தெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து, நம்மக்கிட்டேருந்து வரக்கூடிய ஆபத்தாக தான் அப்படிப்பட்டது இருக்குது அப்படின்னு அந்த யானைகள் பேசின்றதாக நான் கேட்டேன்னு சொல்லி ராவணன் சொல்கிறார். இப்போ அவர் தொடர்ந்து சொல்கிறார், அரசன்கிட்ட செல்வம் இருக்குது, அந்தணன்கிட்ட தவம் இருக்குது, பெண்கள்கிட்ட சபலம் இருக்குது, உறவினர்கள்கிட்டையோ ஆபத்து இருக்குது, மூவுலகங்கள்லேயும் நான் மதிக்கப்படுறேன்றதும் பெரும் வல்லமை படைச்சவனாக இருக்கேன்றதும் என்னுடைய விரோதிகளினுடைய தலைகள் மேலெல்லாம் என் கால் வைக்கப்பட்டிருக்குன்றதையும் உன்னால் சகிச்சுக்க முடியல. தாமரை இலை மேலே விழுந்த தண்ணி அதை ஈரமாக்குறது கிடையாது, தகாதவா கிட்ட வச்ச அன்பு அவளுடைய இதயத்தையும் ஈரமாக்குறது கிடையாது. பெரும் கோடையில் வறண்டு கிடக்கிற பூமியை பெரும் மழை ஒன்றும் ஈரமாக்கிடுறது கிடையாது. தகாத மனுஷா கிட்ட வச்ச அன்புன்றது அவளுடைய இதயத்தை ஈரப்படுத்துறது கிடையாது. ஒரு மலர்கிட்டேருந்து தேனை பருகிற வண்டு அந்த மலர்கிட்ட அன்பு காட்டுறதில்ல. நீயும் அப்படிப்பட்டவன் தான். நல்ல நீரில் குளித்த யானை குளித்து முடித்த பிறகு தன்னுடைய தும்பிக்கையால் மண்ணை வாரி தான் மேலே போட்டுக்கிறது போல் நீ நடந்துக்கிறப்போ. உன்னை தவிர வேற ஒருத்தன் இப்போ இந்த மாதிரி பேசியிருந்தான்னாக்கா அவனை இந்நேரம் உயிரோடையே நான் விட்டுருக்க மாட்டேன். மதிக்கெட்டவனே, இந்த குளத்தை கெடுக்க வந்தவன் நீன்னுட்டு விபீஷணன் கிட்ட சொல்கிறார். இப்போ விபீஷணன் எழுந்துக்கிறார். அவரோட சேர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் 4 பேர் பேசுகிறாங்க. என்னை பார்த்து கொடுமையான வார்த்தைகளை பேசின மன்னனே, நீ உன்னையே ஏமாத்திக்கிற, அதனால் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறியோ சொல்லிக்கோ. என்னுடைய மூத்த சகோதரன்றதுனால தந்தைக்கு சமமான மரியாதையை என்கிட்ட இருந்து பெற்றுக்கிறவன் ஆரணி. ஆனால் தர்மத்தின் பாதையில் நீ தவறதுனால உன்னுடைய ஏசுதல்கள் என்னை சகிச்சுக்கின்றிருக்க என்னால் முடியல அப்படின்னு விபீஷணன் சொல்கிறார். அப்போது இப்படியெல்லாம் இது பண்ணும்பொழுது ராவணன் இறுதியாக சொல்கிறார் விபீஷணனை பார்த்து, தன்னை அடக்காதவனும் தன்னுடைய அழிவு காலத்தை நெருங்கிட்டவனும் தன்னுடைய நலனை விரும்புகிறவாளுடைய நல்ல உரையில் காதில் போட்டுக்கிறது இல்லை அப்படின்னுட்டு விபீஷணன் வார்த்தையை சொல்கிறார் ராவணன் கிட்ட. ஒருத்தனுடைய மனசுக்கு பிடிச்சமான வார்த்தையே பேசுகிறவா எங்கே வேணும்னாலும் பார்க்கலாம், ஆனால் கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தால் கூட நலனை மட்டும் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவாளை பார்க்குறது அரிதுன்றார் விபீஷணன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவா கேட்குறவாளும் பார்க்குறது அரிது. இது தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.